الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: واعبد ربك حتى يأتيك اليقين. وعن عائشة رضي الله تعالى عنها قالت: قال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. وكما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, சங்கையான பரக்கத்தான ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சோம். ரமலானிய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம்தான் தக்வா என்றது. ஒரு மனிதன் தன்னுடைய கண் பார்வைக்கும் மொபைல் ஸ்க்ரீனுக்கும் இடையில் அல்லாஹ்வை உணராத வரையில், ஒரு மனிதன் இந்த பேனா நொப்புக்கும் அந்த பேப்பருக்கும் இடையிலையும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை எடுக்காத வரையில், ஒரு மனிதனுடைய மொபைலை டச் பண்ணக்கூடிய இந்த ஃபிங்கர், இந்த விரலுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த இடையிலையும் அல்லாஹ் இருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்றதை உணராத வரையில தக்வாவுடைய இன்பத்தை, தக்வாவை அடைந்து கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியையும், ரமலானுடைய நோக்கங்களில் மிக முக்கியமானது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வோட தனிச்சிருந்து அல் ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடே தனியே இருந்து தனிமையில் அழுது எங்களோட கல்பை சுத்தப்படுத்தணும், இதுதான் ரமலானுடைய எதிர்பார்ப்புகள் உண்டு என்ற செய்தியையும் சென்ற மாதம், அதாவது ரமலானினுடைய ரெண்டாவது நோன்பை பிடிச்சு கொண்டு நாங்கள் எல்லாரும் அந்த ஜுமாவுடைய ஹுதுபாவில் ஞாபகப்படுத்தினேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு 30வது நாள் அந்த அடைவுகளை அடைஞ்சு கொண்டோமா? தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து கெஞ்சி மன்றாடி ஏதோ அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் உள்ள அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேனா, அதில் நேர காலங்களை கழிச்சேனா, அல்லது அதற்காக நான் தயாரிச்சேனா, முயற்சி செஞ்சேனா என்ற கேள்விகள் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளால கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு ரமலானினுடைய 30வது நாள், கடைசி நாள். ரமலான் என்ற விருந்தாளி அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுப்பி அந்த விருந்தாளியை எங்களோட வச்சுட்டு இருந்து கடைசி நாள் இன்றைக்கு அந்த விருந்தாளியை
மீண்டும் அல்லாஹ்விடத்துல வழி அனுப்ப போறோம். அந்த ரமலான் என்ற விருந்தாளிய, அல்லாஹ்வினுடைய விருந்தாளிய சரியாக கவனிச்சோம் தானா? உண்மையிலேயே சரியாக நாங்க ரமலானுடைய எல்லா விஷயங்களையும், ரமலான சரியாக கவனிச்சோமா என்றதையும் நாங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவங்களே, ரமலான் என்றது ஒரு ஜேர்னி, ஒரு ஷார்ட் ஜேர்னி, ஒரு 1 month ஜேர்னி ரமலான். கியாமத்துடைய நாளையில சில மனிதர்கள் இந்த ரமலானுடைய ஜேர்னியால மட்டும் சம்பாதிச்சது, இந்த ரமலானுடைய இந்த ஜேர்னில மட்டும் ஏர்ன் பண்ணினத சில மனிதர்கள் கியாமத்துடைய நாளையில பல மலைகளோட சைஸுக்கு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அவங்களோட லைஃப் லாங், முழு லைஃப்லையும் சம்பாதிச்சதாண்டா இல்ல, ஜஸ்ட் இந்த சின்ன ஜேர்னில, இந்த ரமலான் என்ற ஜேர்னில அவங்க ஏர்ன் பண்ணினது மிகப்பெரிய மலைகள், எத்தனையோ மலைகள் அளவுக்கு நன்மையை சம்பாதிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க கியாமத்துடைய நாளையில இந்த ஜேர்னில பெருசா சம்பாதிச்சது ஒன்றும் இல்ல, 1-2 மலைகளுடைய அளவுதான் அவங்க நன்மையை சம்பாதிச்சாங்க. அப்படியான கொஞ்சம் பேரும் கியாமத்துல இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க கியாமத்துடைய நாளையில, அவங்க எப்படி என்றால் அவங்க இந்த ஜேர்னியுடைய ஏர்னிங் என்னண்டா ஒன்றுமில்ல, வெறும் கையோடு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு என்னமோ செஞ்சதான் அதையும் ரமலான்லயே வித்து முடிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு அமல் செஞ்ச அதை ரமலான்லயே வித்து முடிச்சிட்டாங்க பாவத்தினால. இப்படியான ஜீரோல் இருக்கக்கூடிய கைசேதவாதிகளும் கியாமத்துடைய நாளையில் இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த 3 சாராருக்கும் இடையில அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயம் செய்யல. இந்த 3 சாராரும் ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதி செஞ்சு கொண்டோம் யா அல்லாஹ் என்று சொல்ற மாதிரி இவங்க 3 சாராரும் அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. பல மலைகள் அளவு நன்மையை சேர்த்தவங்களும் சரி, 1-2 மலைகளவுக்கு நன்மையை சேர்த்தவங்களும் சரி, ஒன்றுமில்ல ஜீரோல் இருக்கிறவங்களும் சரி, அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்தது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் ஈக்குவலாத்தான் அல்லாஹ் கொடுத்த. பல மலைகள் அளவுக்கு நன்மையை சம்பாதிச்சவங்களுக்கு 24 hours இல்ல, அவங்களுக்கு பர் டே 48 hours அல்லாஹ் கொடுக்கல. அவங்களுக்கும் ஜஸ்ட் 30 நாள். ஜீரோல் இருக்கக்கூடியவங்களுக்கும் 24 hours-ல 30 days. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்குரிய வாலிபர்களே, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லாஹ் கொடுத்தான். எனவே யாரு புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினாங்களோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க குடையாவிட்டாங்க. ஒரு பிசினஸுக்கு போறோம், ஒரு ஜப்பானுக்கு 25 lakhs விசா எடுத்து 3 பேர் போறாங்க. ஒருத்தர் சம்பாதிச்சு கொண்டாரு, 1 கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டாரு. இன்னொருத்தர் ஏதோ போன டிக்கெட் சல்லிய கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒன்றும் இல்லை என்றா நாங்க பேசுவோம் யாரு புத்திசாலி? அன்புக்குரியவங்களை, இந்த 1 month ஜேர்னில யாரு புத்திசாலி என்றது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல விளங்கும். கஷ்டம் தான் இல்லைன்றதுக்கு இல்லை. சில பேருக்கு ரமலானுடைய பகல் பொழுது குர்ஆன் ஓத டைம் இல்லை, அவங்களோட பிஸ்னஸ் அப்படி, அவங்களோட ஷெட்யூல் அப்படி. ஆனால் சில பேர் அது அப்படி என்ன செய்ய என்று உடல்ல அதை கவர் பண்ணினாங்க. இரவு முழுக்க விழிச்சு ஓதினாங்க, இரவுல சரி அதை அடைஞ்சு கொள்ளணும் என்று முயற்சி செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கிறது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை சரியாக பயன்படுத்தினவங்க புத்திசாலிகள். இந்த ரமலான்ல 5 தடவை முழு குர்ஆனையும் பார்த்து ஓத முடிச்சவங்களும் சரி, இன்னும் ஒரு குர்ஆனை கூட முடிக்கக்கூடிய நசீபு எனக்கு கிடைக்கல, இன்னும் 15வது இன்னும் 20வது ஜுசு என்று சொல்லக்கூடிய 2 சாராருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லாஹ் கொடுத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த ரமலான வழி அனுப்புற கடைசி தருணம், இந்த 30 நாளும் அதிகமானவர்கள் 1க்கும் மேற்பட்ட தடவைகள் குர்ஆன் ஓதிருப்போம். குறைஞ்சது 1 தடவை குர்ஆனை முடிச்சுட்டு 2வது குர்ஆன் தொடங்கி இருப்போம். ஆனா எங்களோட நார்மல் லைஃப் அப்படி அல்ல. எங்களோட நார்மல் லைஃப்ல ஒரு குர்ஆனை தொடங்கினா சில பேருக்கு 3-4 மாசம் குர்ஆன் ஒன்று ஓதி முடிக்கிறதுக்கு நேரம் போற. இன்னும் சில பேர் இருப்பாங்க 1 வருஷம் முடிஞ்சாலும் அந்த தொடங்கின குர்ஆனை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதில்லை அவங்களுக்கு, 1 வருஷம் போற. ஆனா இந்த மாதம் 1 மாசத்துக்குள்ளுக்கு ஒரு குர்ஆனுக்கு மேற்பட்டதாக முடிச்சிட்டோம். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏண்ட அடியான பாருங்களே அன்புக்குரியவங்களே, ரமலானினுடைய
ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் சுப்ஹானல்லாஹ் மஸ்ஜித் ஃபுல்லாக இருக்கும் பொழுது வளமையான 2.5 3.5 சஃப் இன்றைக்கு 10 ரமலானுடைய காலங்களில் 10 12 சஃப் ஆகும் பொழுது படைச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். என்னுடைய அடியார்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னால கடமையாக்கப்பட்ட ஃபஜ்ர இமாம் ஜமாத்தோட தொழுது வாராங்க. படிச்சவன் எங்களை பார்த்து மலக்குமார்கள் இடத்துல எவ்வளவு பெருமையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசியிருப்பான். அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் இடத்துல என்னுடைய அடியார்களை பாருங்க எவ்வளவு கூதல் நேரம் ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் எப்படி வந்து நிற்கிறாங்க. என்னுடைய அடியார்களை பாருங்க அவங்க முன் சஃப் கிடைக்கணும் என்று சொல்லி நேரத்தோட வந்து ஃபஜ்ர்ல முன் சஃப்ல இடம் பிடிக்கிறாங்க. அவங்க மஸ்ஜிதுக்கு என்டர் ஆகும் பொழுது மஸ்ஜிதுல முன் சஃப்ல ஒரு சஃப் தான் இருக்குது. என்னுடைய அடியார்களை பாருங்க மலக்குமார்களே, அந்த ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு 2 பேர் போட்டி போட்டு கொண்டு வராங்களே, அந்த அழகை பாருங்களே. அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் எவ்வளவு பெருமை பாராட்டியிருப்பான். என்னுடைய அடியார்களை பாருங்க, ஒரு முன் சுன்னத்து மிஸ் ஆவல்ல, ஒரு பின்னின சுன்னத்து மிஸ் ஆவல்ல. என்னுடைய அடியார்களை பாருங்க, இரவு நேரம் நடுநிசி, இரவு 2:30 கடுமையான தூக்கம் என்றாலும் என்னுடைய அடியார்களை பாருங்க, அவங்க கியாமுல் லைல்ல சுஜூதுல ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க, முணங்கி கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை பாருங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். என்னுடைய அடியார்களை பாருங்க, மொபைல் தொடர்பை குறைச்சி குர்ஆனோடே சங்கமிச்சு கொண்டிருக்கிறாங்களே. என்னுடைய அடியார்களை பாருங்க மலக்குமார்களே, இந்த அடியார்களை நான் படைக்கும் போது தானே நீங்க சொன்னீங்க, காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், மனிதர்களையா படைக்க போறாய்? அவங்க யாரு? ஃபசாது செய்யற மக்கள் இல்லையா? உலகத்துல கொலை செய்ய போற அந்த ஹியூமனிட்டி, அந்த மனிதனையா நீ, மனித சமூகத்தையா நீ படைக்க போறாயா அல்லாஹ்? படைக்க வானம் என்று அல்லாஹ் கேட்பான். இவங்களையா நீங்க படைக்க வானம் என்று? பாருங்க எப்படி அமல் செய்யறாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பான். அன்புக்குரியவங்களே, அந்த சந்தோஷத்தை பிரேக் பண்ணிட வானம், அந்த சந்தோஷத்தை உடைச்சிட வானம், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை உடைச்சிட வானம். அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டதை உடைச்சிடாம நாங்க பாதுகாத்து கொள்ளணும். 1 மாத காலம் ஷைத்தான் கட்டப்பட்ட ஷைத்தான் இன்றைக்கு மக்ரிபோட ஷைத்தான் விடுவிக்கப்படும் பொழுது ஷைத்தான் பயந்து வருவான். ஷைத்தான் கை சேதப்பட்டு கொண்டு வருவான். ஷைத்தான் மண்ணை தலையில வாரி கொட்டி கொண்டு ஷைத்தான் கை சேதத்தோட வருவான். 1 வருஷத்தினுடைய உழைப்பு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அவனை வீட்டுல தொலை பழக்கிறதுக்கு. இந்த 30 நாளும் இந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டான் இல்லையா? ஷைத்தான் கடுமையான கை சேதத்தோட தான் இன்றைய மக்ரிபுடைய நேரம் ஷைத்தான் விடுவிக்கப்பட்டது. ஷைத்தான் சந்தோஷத்தோட வார டைம் இல்லது, கை சேதத்தோட வருவான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வீட்டுல தொலை பழக்கி இருப்பேன். இப்ப மஸ்ஜிதுக்கு பழவிட்டான் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபஜ்ர நீ பள்ளிக்கு போ தேவல்லவாப்பா என்று வீட்டுல தலையை தடவி படுக்க வச்சு வீட்டுல ஃபஜ்ருடைய தொழுகையை நேரம் பிந்தினாலும் பரவல்லவாப்பா, நீ தனிய வீட்டுல தொழுதுக்கோ, பள்ளிக்கெல்லாம் போக தேவையில்லை என்ற உணர்வு 1 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு பழக்கியிருப்பேன் நான். இந்த 1 வருஷமும் குர்ஆன் எடுத்தா தூக்க மசக்கம், குர்ஆன் எடுத்தா சோம்பல், குர்ஆன் எடுத்தா வேற யோசனைகள், வேற வேலைகள் ஞாபகம் வர மூடிட்டு போற. இப்படி இந்த அடியான் 1 வருஷமா எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த அடியான் நான் கெடுத்து வச்சிருப்பேன். இந்த 1 மாசத்துல திருந்திட்டால் பெரிய நஷ்டம் இல்லையா? 1 வருஷம் கடின உழைப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் செய்ய வச்சிருப்பேன் அவனை. இந்த 1 மாசத்துல எல்லா பாவத்தையும் அவன் அல்லாஹ் கழுவிட்டான் என்றா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பாவத்தில் உளுத்தாட்டி உள வச்சு கெட்டெண்ண தேட்படுத்தி இந்த 1 மாசத்தில் அவன் அழுது புலம்பி அவன் அப்படி பியோவாகி போறதா இருந்தா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. ஷைத்தான் சிறுமைப்பட்டவனாக, ஷைத்தான் இழிவடைந்தவனாக, ஷைத்தான் கை சேதப்பட்டவனாக மண்ணை தலையில போட்டுக்கொண்டு ஷைத்தான் இன்றைக்கு மக்ரிபோட வர இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஷைத்தானினுடைய கை சேதத்தை பிரேக் பண்ண வானம். ஷைத்தானுடைய கை சேதமாக இருக்கட்டும். ஷைத்தான் சிறுமைப்படுத்தப்பட்ட ஷைத்தான் அப்படி இழிவடைந்தவனாகவே இருக்கட்டும். ஷைத்தானுடைய கை சேதத்தை பிரேக் பண்ண வானம். எங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டது.
அந்த சந்தோஷத்தை அப்படி கண்டினியூ பண்ண வைக்கிறது. இன்னொன்று இருக்குது, ஷைத்தான் கை சேதப்பட்டு கொண்டு வாரது, அவன் கை சேதத்தை கண்டினியூ பண்ண வைக்கிறது. அல்லது அவன் கை சேதத்தோட இல்லப்பா நீ ஒன்றும் யோசிக்காதே, ஒரு 30 நாள் டிராமா ஒன்று தான் போட்டோம், நீ ஒன்றும் யோசிக்காதே, நாளைக்கு நாங்கள் பழையபடி மாறிடுறோமே, நாளைக்கு நாங்கள் பழையபடி வீட்டில் தொழுகிறோமே, நாளைக்கு பழையபடி மொபைலும் நாளைக்கு குர்ஆன் எடுத்து ஓரமாக வைக்கிறோமே என்று ஷைத்தானுக்கு சப்போர்ட் பண்ண போறோமா, அல்லாஹ்வுக்கு சப்போர்ட் பண்ண போறோம்? இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் 2 இடத்துல பேசுறான். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவங்க அல்லாஹ்ட டீம். ஒரு சாரார் அல்லாஹ் பேசுறான், இவங்க அல்லாஹ்ட டீம், இவங்க அல்லாஹ்ட குழுவினர்கள். இன்னொன்று பேசுறான் அல்லாஹ், உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான், இவங்க ஷைத்தானுடைய டீம். எங்களுக்கு முன்னால 2 சாய்ஸஸ் இருக்குது. நாங்க அல்லாஹ்வுடைய டீம்ல போயிட்டு ஜாயின் ஆக போறோமா, ஷைத்தானுடைய டீம்ல போயிட்டு ஜாயின் ஆக போறோமா? இது எங்கள் எல்லாருக்கும் கண்முன்னுக்கு இருக்கக்கூடிய 2 சாய்ஸஸ். என்ன செய்ய போறோம்? நாங்க அல்லாஹ்வுடைய டீமுக்கு போறோமா, இவ்வளவு காலம் ஏராளமான நிஅமத்துகளை தந்த, இவ்வளவு காலம் கோடி சல்லிகளை தந்த, இவ்வளவு காலம் நல்ல வாழ்க்கையை தந்த அல்லாஹ்வுடைய டீம்ல ஜாயின் ஆகிறதா, அல்லது எங்களை ஏமாற்றி நரகத்துடைய நடு சென்டர்ல இருந்து கொண்டு நரகத்திலிருந்து ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், எனக்கு நீங்க ஏசவானம், நீங்க உங்களையே ஏசிக்கொள்ளுங்க, எங்களை கையை கழுவி விடுற ஷைத்தானுடைய டீம்ல ஜாயின் ஆக போறோமா? அன்புக்குரியவர்களே, இது நானும் நீங்களும் டீப்பாக யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பிரேக் பண்ணல, கண்டினியூ பண்றோம், அல்லாஹ்வுடைய டீம்ல சேர்ந்துருவோம். இல்ல அப்படி பிரேக் பண்ணிட்டு ஷைத்தானை சந்தோஷப்படுத்துறோம், ஷைத்தானுடைய டீம்ல பேத்துருவோம். உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்பஷ் ஷைத்தான், அந்த ஷைத்தானுடைய டீம் ஒரு நாளும் வெற்றி பெறதில்லை என்றதையும் குர்ஆன் பேசுது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ருடைய கடைசி வசனம், வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத் வரைக்கும் உங்களுடைய இபாதத்தை கண்டினியூ பண்ணுங்க. எழுதுறாங்க, அல் இஸ்திம்ரார் ஃபில் இபாதா தூல் அல் ஹயாத் திவால் அல் ஹயாத் தூன இன்கிதா, இடையில உடைஞ்சிடக்கூடாது, இடையில உடைஞ்சிடாம மெயின்டைன் பண்ணுங்க என்றது அல்லாஹு தஆலா சொல்றது. வெறும் சீசனல் முஸ்லிமாக இருக்க வானம், சீசனுக்கு மட்டும் அமல் செய்றவங்களாக இருக்க வானம். எங்கட பஜார்ல ஒருத்தர் இருக்கிறாரு, சீசனுக்கு மட்டும் கடை திறக்கிறவர். நாங்க என்ன சொல்லுவோம்? ஏப்ரல்ல மட்டும் கடை திறக்கிறவர், மற்ற 11 மாசம் கடை மூடி. நாங்க யாரும் புத்திசாலின்னு சொல்ல மாட்டோம். சீசனல் முஸ்லிமாக இருக்க வானம். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானுக்கு முஸ்லிமாக இருக்க தேவையில்ல, ரப்பானியீன்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக மாறுவோம், ரப்பானியீன்களாக மாறுவோம், ரப்புடையவர்களாக மாறுவோம், ரமலானுடையவர்களாக வாழ தேவையில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்புல் அஅமால் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் அதுவமுஹா, கண்டினியூ தொடர்ந்து செய்யறது. வைன் கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் ஒன்று இருக்குது, ஏண்ட விருப்பம் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க முடிவு செய்யணும், ஏண்ட விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா, ரப்புடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா? சலஃபுகள் சொல்லுவாங்க கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தாரான். மனிதனே, ஒன்று சொர்க்கத்துக்கு போ, இல்லாட்டி 2 ரக்காத் சுன்னத் தொழு. சலஃபுகள் சொல்லுவாங்க, நான் என்றால் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், 2 ரக்காத் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகணும் என்றது ஏண்ட ஆசை, 2 ரக்காத் தொழுவது ரப்புடைய ஆசை. ஏண்ட ஆசை எனக்கு தேவையில்ல. சுப்ஹானல்லாஹ், அடி சொர்க்கத்துக்கு போறன்றது எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ். சொர்க்கத்துக்கு போ அடியானே, இல்லாட்டி 2 ரக்காத் தொழு வேண்டாம், நான் 2 ரக்காத் தான் தொழுவேன். ஏனென்றால் சொர்க்கத்துக்கு போறது என்னுடைய விருப்பம், நான் 2 ரக்காத் தொழுவது ரப்புடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, இந்த அமால்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது கண்டினியூவா செஞ்சு கொண்டு போறது. இப்ப நான் யோசிக்கணும், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபோட போற இன்றைக்கு மக்ரிபோட நாங்க ஷவ்வால் அடைஞ்சிட்டோம் என்றா, இனி ஏண்ட இஷ்டத்துக்கு நான் ஆடுறதா, ரப்புடைய திருப்திக்காக, ரப்புக்கு எது விருப்பம் என்று பார்க்கிறதா, எனக்கு விருப்பம் என்று பார்க்கிறதா? அன்புக்குரியவங்களே, எத்தனையோ எங்கட விருப்புகளை என் வைஃபுக்காக நான் விட்டு கொடுத்து இல்லையா? என் வைஃபுக்காக என் விருப்பத்தை புதைச்சு இல்லையா? நான்
என் பிள்ளைக்காக என் விருப்பத்தை விட்டு கொடுத்து இல்லையா? என் ஃப்ரெண்டுக்காக என் விருப்பத்தை நான் விட்டு கொடுத்து இல்லையா? ஏன் என் ரப்புக்காக என் விருப்பத்தை விட்டு கொடுக்கல? எனக்கு என்ன விருப்பம்? ரமலானுக்கு பின்னால பழைய மாதிரி கொஞ்சம் ஏதோ இடக்கட வந்து கொள்றது, ஃபஜ்ருக்கு அல்லாஹ் அப்படி நாங்க படிச்சிடணும், நாங்க வீட்டில் தொழுதாச்சு, அப்படி தொழுது அப்படி சலாம் கொடுத்து அப்படி படுத்துட்டு அப்படி சைலண்டாக இருந்துடணும். இது ஏண்ட விருப்பம், ரப்புடைய விருப்பம். செஞ்ச அமல அடியார்களே கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க. இது அல்லாஹ்க்கு விருப்பம். எனவே எங்கட முன் சஃபுடைய போட்டி ரமலானுக்கு பிறகும் தொடரணும். எங்கட முன்பின் சுன்னத்துகளுடைய போட்டி ரமலானுக்கு பின்னாலையும் தொடரணும். சில நேரம் பின்னுக்கு கதைச்சு கொண்டிருப்போம், இகாமத்துக்கு 4 நிமிஷம் இருக்கும், டக்குண்டு அதை உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு வருவோம். ரமலானுடைய காலம், சுன்னத் மிஸ் ஆகிடக்கூடாது. இதே பக்குவம் இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் ரமலானும் என்னோட வாழ்க்கையில் இருக்கும் என்றா அல்லாஹ் என்னங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலம். இஷாவுடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத் தொழுதும், இஷா 4 ரக்காத் தொழுதும், இஷாவுடைய பிந்தின சுன்னத் 2 ரக்காத், அங்கே 8 ரக்காத், தராவீஹ் 20 ரக்காத், 28 ரக்காத், கியாமுல் லைல் 11 ரக்காத், 39 ரக்காத்துகள் ஒவ்வொரு இரவும் தொழுது பழகின மக்கள் நாங்க. எங்களுக்கு ரமலானுக்கு பின்னால 39 ரக்காத் தேவையில்லை. இஷாவுக்கு முன்பின் 2 சுன்னத்து, இஷா 4, 8, விச்சர் 3, குறைஞ்சது விச்சர் 3, 8 3 11, தஹஜ்ஜுத் மினிமம் 2 13, 39 தொழுது எங்களுக்கு 13 அது பெரிய ஒரு விஷயம் இல்லையே. எனவே கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு ஷைத்தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போடுவான். என்ன தெரியுமா? அடியானே, அமல் செஞ்சு செஞ்சு டயர்ட்ல இருக்கிறாயோப்பா, இப்ப பெருநாள், இது சந்தோஷம் அறிக்க வேண்டிய நாள், இதுக்குத்தான் அல்லாஹ் பெருநாளுடைய தினத்தில் நோம்பு பிடிக்கையும் நீ என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். ஒன்றைக்கு தெரியும், இப்ப இன்னைக்கு நீ அந்த முன்பின் சுன்னத்தெல்லாம் ஓடி போயிட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க, இதை தடமாற தேவையில்லவாப்பா. இந்த ஷைத்தான் போடக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் இது. இந்த ரமலானுடைய இந்த இவெண்ட் எல்லாம், இந்த ஃபெஸ்டிவலுடைய இவெண்ட் எல்லாம் முடியட்டுமே. இந்த கேதரிங், ஃபேமிலி வாழுது, முசாஃபா, இதெல்லாம் கொஞ்சம் முடியட்டுமே. ரமலானுடைய விசிட்டிங் முடியட்டுமே. இன்ஷா அல்லாஹ் 6 நம்ம தொடங்கும், அப்ப இருந்து பார்ப்போமே. ஷைத்தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போடுவான். இதுல தான் நாங்க நாசமா போறேன், இதுல தான் முக்காவாசி பேரு நாசமா போற இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல தான். அன்புக்குரியவங்களை, இல்ல நாளைக்கு விடிஞ்சாலும் நாளைக்கு பெருநாள் இல்ல, நாங்க ஒரு இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் வைக்க தேவையில்லை. ஃபுல் ஸ்டாப் வச்சோ வேண்டாம், அந்த கெப்புளுக்கு ஷைத்தான் பூந்துடுவான். எனவே நாளையிலிருந்து ஒரு நாள் பிரேக் பண்ணினோம் போச்சது, உடஞ்சிடும். ஒரு நாள் பிரேக் பண்ணினோம் போச்சது. எனவே நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்றது தானே தவிர இடையில ஒரு நாள் லீவ் எடுக்கிறீல்ல, இடையில ஒரு நாள் பிரேக் எடுக்கிறீல்ல. நாங்க கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் அதே பக்குவம். நாளைக்கு முன்சஃப், நாளைக்கு முன்பின் சுன்னத்து, நாளைக்கு பெருநாளுடைய தினம். நாங்க ரமலான்ல ஒரு நாளைக்கு 4-5 ஜுஸ் ஓதின, பெருநாள் 4-5 ஜுஸ் ஓத தேவையில்ல. ஃபேமிலியோடு இருங்க, ஒரு 5 பக்கம் சரி ஓதையிலும் என்றால் நாங்க பிரேக் பண்ணாம கண்டினியூ பண்றோம். நாங்க ட்ரை பண்ணுவோம். நாங்க அதை சரி செய்யலும் என்றால் அன்புக்குரியவங்களே, பெருநாள் என்றது எங்களை ஏமாற்றிடாம இருக்கணும். எனவே நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் உலாயிக ஹிஸ்புல்லாஹ் என்ற கூட்டத்தில் சேர வேண்டியவங்க. ஒரு அத்தர் கடைக்கு போயிட்டு வந்தால் அந்த அத்தர் வாசம் கொஞ்ச நேரம் நிற்கும். எங்களுக்கு ரமலானுக்கு போயிட்டு வந்தா அந்த ரமலானுடைய அந்த வாசம் நிக்கணும் இல்லையா? ரமலானுடைய வாசம் என்ன? இன்னும் எங்கட அமல்கள் கண்டினியூவா இருக்குது என்றதுதான் ரமலானினுடைய தாக்கம். 30 நாள் சார்ஜ் பண்ணினது 31வது நாள் பிரேக் பண்ணினோம் என்ற அநியாயம். அன்புக்குரியவங்களே, மொபைல் யூஸ் பண்றோம். நாங்க கஷ்டப்பட்டு டைம் எடுத்து நாங்க 100 வரைக்கும் சார்ஜ், ஃபுல்லி சார்ஜ் போடுறோம். நாங்க சார்ஜ் போட்டுட்டு அது கலட்டினதுக்கு பின்னால பொதுவாக நாங்க ஒரு ரீகண்டிஷன் மொபைல் ஒன்று வாங்குறோம். எல்லாரும் கேட்டுக்கொள்றது, பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கும்? ஐபோனுடைய பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கும்? எத்தனை ஹவர்ஸ் பாவிக்கும்? இந்த ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்து ஒரு 8, 9, ஒரு 8, 9 ஹவர்ஸுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒரு 9 ஹவர்ஸுக்கு பின்னால சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, மீண்டும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இது பிளக் அன்பிளக் பண்ணின உடனே ஆஃப் ஆகுதுண்டா வேலையிலே இல்லையா? அன்புக்குரியவங்களே, ரமலானுடைய 30 நாள் சார்ஜ் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும், பிரச்சனை இல்லை. அது ஒரு 10 மாசம் டைம் எடுக்கட்டும், 11வது மாசம் அடுத்த ரமலான் மீண்டும் சார்ஜ் பண்ணிடும். இது அன்பிளக் பண்ணின உடனே சுவிட்ச் ஆஃப் ஆகுது என்றால் அன்புக்குரியவங்களே, இப்படி
நாங்க புத்தி கெட்டவங்களாக மாறிட தேவையில்லை. இப்படி ஷைத்தானுடைய அந்த மயக்கம் எங்களை மயக்கிட தேவையில்லை. எனவேன்முக்குரியவங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜரங்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் முடிஞ்சு 7வது மாசம்தான் எனக்கு ஒரு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிச்சது. அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் முடிஞ்சு 5 மாசத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் எனக்கு குர்ஆன் ஓத டைம் கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எதிர்பார்க்க இது பிரச்சனை இல்லை. அடுத்த ரமலான்ல மீண்டும் சார்ஜ் பண்ணி கொள்ளேனும். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய கபூலியத்துக்குண்டான அடையாளம் கண்டினியூவா செய்கிறோம் என்றதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அமல்கள் எவ்வளவு செய்யறது பெருசு இல்லை, அதனுடைய கபூலியத்தாக முக்கியம் என்று. சஹாபாக்கள் முஅல்லா இப்னு அல்-ஃபதி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, சஹாபாக்கள் ரமலான் முடிஞ்சு 6 மாசத்துக்கு யா அல்லாஹ் ரமலானை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ், வெறும் கபூலியத்துக்காக துஆ செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு பணி, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித், பெரிய ஒரு வேலை திட்டம் செஞ்சு போட்டு அசால்ட்டா போகல. ரப்பனா தகப்பல் மின்னா, யா பொருந்திக்கோ யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கபூலியத்தாக முக்கியம். இரண்டுக்குரியவர்களே, ரமலான் கபூலியத் என்றதுக்குண்டான ஒரு மிக முக்கியமான அடையாளம் தான் ரமலானுடைய அமல் அப்படி எங்களோட லைஃப்ல கண்டினியூ ஆகிறது. எனவே ரமலானுடைய கபூலியத்துக்காக முயற்சி செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவின நேரம் எல்லா சஹாபாக்களும் உடைஞ்சு வைத்திருக்கும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதா, யார் முஹம்மதை வணங்கினோ விளங்கிக் கொள்ளுங்க, முஹம்மத் மௌத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மௌத். மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ் வணங்கினோ அல்லாஹ் மௌத்தாவல்ல. எனவே அல்லாஹ் இருக்கிறான். இதே மாதிரி தான் மன் கான யஅபுது லி ரமதான், யார் ரமலானுக்காக அமல் செஞ்சோ ரமதான் முடிஞ்சது. மன் கான யஅபுது லிர் ரஹ்மான், யார் ரஹ்மானுக்காக அமல் செஞ்சோ ரஹ்மான் முடிஞ்சு போவல்ல, ரஹ்மான் இன்னும் இருக்கிறான். மன் கான யஅபுது லிர் ரஹ்மான், ரஹ்மானுக்காக அமல் செஞ்சவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. யாரு ரமலானுக்காக அமல் செஞ்சாங்களோ அவங்க பிரேக் பண்ணி கொள்வாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானியீன்களாக மாறாம, ரமலானி அடியார்களாக மாறாம, ரஹ்மானிய அடியார்களாக மாறுவோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்ச அமல்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ரமலான்ல செஞ்ச அத்துணை அமல்களையும், நோன்பு, கயாம், எங்கட சதகா, திலாவத் என்று எல்லாத்தையும் சம்பூரணமாக கபூல் செஞ்சு கொண்டு நிரப்பமான கூலிய நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரமலான் உன்னுடைய விருந்தாளிய இன்றையோட வழி அனுப்புறோம் ரஹ்மானே. எங்களால் ஏதும் தப்பு தவறுகள் நடந்திருந்தா நீ மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நீ குற்றம் பிடிச்சிடாதே ரஹ்மானே. எங்கட ரமலான் எங்களை பரிசுத்தமாக்கின ரமலானாக ஆக்கிற ரஹ்மானே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவியாக ரமலான்ல இருந்து இன்னைக்கு மக்ரிபோட நாங்க வெளியாகணும் யா அல்லாஹ். அதுக்கிடையில இதுவரைக்கும் எங்களை மன்னிக்கல என்றால் இந்த கொஞ்சம் நேரம் இருக்குது ரஹ்மானே, எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரமலானுக்கு பின்னாலையும் ரமலானினுடைய அந்த பவர் எடுத்துக்கொண்டு, அந்த ஈமானுடைய சார்ஜ் எடுத்துக்கொண்டு, ரமலானுக்கு பின்னாலையும் ரமலான் எடுத்த பயிற்சியை வாழ்க்கையில கண்டினியூ பண்ணக்கூடிய சீதேவிகளாக யா அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ரமலானுக்காக மட்டும் அமல் செஞ்சவங்களாக எங்களை ஆக்கிடாதே ரஹ்மானே. உனக்காக செஞ்ச அமல் யா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னாலையும் தொடர்ந்து செய்யக்கூடிய பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى واعبد ربك حتى يأتيك اليقين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.